ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5 என் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சென்னையில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து சென்னையில் இருந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நத்தம் போயிட்டோம். அங்கே போய் ஒரு 2 டேஸ் இருந்து அந்த விலாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்பியும் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டை பிக் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா, நான், குழந்தைங்க 4 பேரும் சேர்ந்து கார் எடுத்துகிட்டு வந்தோம். ஹோல் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே வந்தோம். ஏன்னா தூக்கம்லாம் இன்னும் செட் ஆகலை. எங்கள் அப்பா தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை போய் ரிசீவ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கார்லேயே போனோம். அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஆகுது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் எங்கே போகிறோன்னா வந்து வேலூர் வந்துட்டோம். வேலூரில் இருக்க பொற்கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஃபேமிலியாக போகணுன்னு சொல்லிவிட்டு. அதனால் வந்து நாங்கள் சென்னையில் கிளம்பி டைரெக்டாக வந்து வேலூர் வந்துட்டோம். வேலூர் வந்து ஃபஸ்ட்டு இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை. என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு 20 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க ரெஸ்ட்டே எடுக்கலை. எனிவே நம்ம வந்து ரூம் போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த டயர்டில் வந்து இமீடியட்டாக நமக்கு தூக்கம்லாம் வராது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் டயர்டாகும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போகிற வேலை இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours ஆகிடுச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வரதுக்கு. ஸ்பெஷல் தரிசனம்னு ஒரு 150 rupeesக்கு வந்து டிக்கெட் வாங்கி தான் போனோம். பட் இருந்தாலுமே லேட் ஆச்சு அது ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு. கோயில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வேலூர்லேயே லஞ்சும் முடிச்சுட்டு அன்றைக்கி அப்படியே அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்து ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. அது சாப்பிட்றதுக்காக தான் வந்திருந்தோம். நிறைய வெரைட்டி சூப்பராக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னங்க இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன இருக்குது எங்கள் டாடி அதில் சாம்பார், அப்புறம் சொல்லணுமா கவுண்ட்டு? தோசை வேணுமா? 2 தோசை. என்ன வேணும்? எங்கள் முட்டை தோசை அப்படிங்களா? ஓகே. மசாலா தோசை 1 ஆனியன் தோசை 1 கீ தோசை 1 மசாலா 1 கீ தோசை 1 கீ தோசை 1 ஆனியன் 3 தோசை 1 கீ 1 மசாலா 1 ஆனியன் போ. அங்கே உட்காந்துக்கிறியா? அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருப்போம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு விசா இன்டர்வியூக்காக அப்பாயின்மெண்ட் இருந்தது, ட்ராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் சென்னையில் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, சாப்பிட்டோம். என்னடா காடா சாப்பிட்டோம். இப்போ இன்னும் ஒரு 1 hour இருக்குது. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போகணும்? விசா ஸ்டாம்பிங் போகணும். அப்புறமா வந்து லைட் போடுங்க. அப்புறமா வந்து ஷாப்பிங்லாம் கொஞ்சம் இருக்குது. அது முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். இதுதான் நாங்கள் புக் பண்ணி இந்த ரூம்பு. நல்லாயிருக்கு ரூம்பு. என்னடா ரூம் பேர் என்ன? இந்த ஹோட்டல் எம் கிராண்ட் ஹோட்டல். ஓகே, ஹோட்டல் எம் கிராண்ட் நல்லாயிருக்கு. நைட் நல்லா தூங்கியாச்சு. என்னடா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இஷானா பொட்டிக்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அந்த மாதிரி சாரீஸு, ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸஸ், கிட்ஸ் வேர் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்து நான் இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு. ஸோ அதெல்லாமே இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக, இந்த மெட்டீரியலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு கிளம்பி நல்ல ஒரு ஸ்லீப்பர் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்னமனூர் வந்துட்டோம்.
சின்னமனூரில் வந்து எங்கள் மாமனார் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனிஷாக குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊருக்கு எப்போ போனாலுமே வந்து அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல்லாக காற்று எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கோவில்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போனோம். கொஞ்சம் ஊர் வரப்போகிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படியே வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் போயிடுவோம். சின்னமனூர்லேருந்து அம்மாப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இவங்க தான் என்னோடய மாமா. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோவில் பார்க்குறீங்க. போங்க, கிளம்புங்க. ரொம்ப பயப்பட வேண்டாம். தாத்தாவை தள்ளி விட்டுறாங்க. தள்ளுவாங்க. அந்த குட்டி பேபி கிராமத்தை ட்ரெஸ் எடுத்து விடு கீத்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மாப்பட்டிக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர். ஸோ அம்மா வீட்டில் வந்து 2 நாள் இருந்தோம். அப்புறமா வந்து சென்னை போய் என் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்து வந்துட்டோம். இங்கே காலையில் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாண நாள், 13வது வருஷ கல்யாண நாள். ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். வாங்க போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கல்யாண நாளைக்கு எங்கள் அம்மா கொடுத்த சாரீ. ஸோ பக்கத்தில் இந்த ஒர்க்கெல்லாம் எங்கள் அம்மாவே பண்ணாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மாவே நான் வர்றதுக்கு முன்னாடியே இதோ நெக்கு எல்லாம் வந்து டிசைன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இதுதான் நான் வியர் பண்ணேன். நேற்று பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு சாரீ வாங்கிட்டு வந்தோம். இந்த சாரி என்ன வாங்கிட்டு வா. கீதிகாவுக்கு கல்யாண நாளைக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோம். அம்மாவோட கல்யாண நாளைக்கு கீதிகாவுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ எனக்கு வந்து போத்தீஸில் தானே, போத்தீஸில் வந்து இந்த சாரி எடுத்துட்டு வந்தோம். இது ஒரு மாதிரி என்ன கலர்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கலர். என்ன கலர் தான்? பிங்க் பார்டரு. பட் நேற்று ஈவினிங் தானே எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் வந்து உடனே ப்ளவுஸ் தைக்க முடியல. சரி, அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ கட்டினேன். சரி போகலாமா கீதிகா? இந்த கோவில் பார்த்திங்கன்னா அம்மாப்பட்டியில் இருக்க எங்களோட குலதெய்வ கோயில். இப்போது ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அது கூட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கோவில் கட்டினதுலேருந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு வரல. சரி, அதனால் ஊருக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்தோம். கரெக்டாக இன்றைக்கும் எங்களோட கல்யாண நாளும் ஒரே நாளாக இருக்கிறதுனால சரி ஓகே முத குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக தனியாக வந்து உள்ளே பூஜை பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் கிடையாது. இங்கே வந்து இருக்கிற சொந்தக்காரவங்களே வந்து 2 பெரியவங்க இருக்காங்க, அவங்களே தான் பண்ணுவாங்க. எங்கள் மாமாவும் அவங்களோட அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுமே தான் உள்ளே போய் பூஜைலாம் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி வந்து அவங்க 2 பேருமே வரல, அதனால என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போய் எல்லாம் பண்ணாங்க. ஹலோ, இன்னைக்கு காலையில் நாங்கள் அம்மாப்பட்டிக்கு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்கள் நாத்தனார் பிருந்தாணி. எங்கள் மாமியார் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எங்கள் அத்தையை எல்லா நிறைய விளாக்ல பார்த்துருக்காங்க. யாரும் வந்திருக்காங்க பாருங்க. அந்த அம்மாவையும் கவர் பண்ணி போட்டு விடு. அம்மா சொல்லு. எங்கள் வீட்டுக்காரோட அத்தா எல்லாரும் எல்லாம் சொந்தக்காரங்க தான்மா. அம்மா தான் சூச்சி அதனே எடுத்து போட்டு வச்சேன். சரி, இது வந்து யோகேஷ் தேவேஷ். ஹாய் சொல்லுங்க. எங்க அண்ணியோட பசங்க 2 பேரு. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிடெக் படிக்கிறாங்க. நீங்க 10th படிக்கிறீங்க. கொடைக்கானல்ல படிக்கிறாரு. ஆமா.
ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவில்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ஈவினிங் வந்து சின்னமனூர் வந்தோம், கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த vlog இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன படம்